ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு எடுத்த வீடியோ. இது டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பனிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பயங்கர பனியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கழுதை கெட்டால் குட்டி சோறுன்ற மாதிரி எப்பயும் போல் காலையில் 4:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடைக்கு வந்தாச்சு. டீ கடைக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குளிர் செம்ம குளிருங்க. பனி அப்படி மேலே தூர்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பனி. அது இது வந்து இன்றைக்கி வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்னென்னா சூரியன் வந்து இன்றைக்கி வராது, சூரியனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் வந்து மறைச்சிருச்சு, அதனால் இன்றைக்கி வந்து குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெலாம் இன்றைக்கி ஒரு ஆனியன் போண்டா சுட சுட போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு கிளாஸ் டீயும் எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்ச நாள் இடையில அதை சாப்பிடாமே இருந்தேன். பட் என்னென்னா இப்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வந்து என்னால் தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போனேன். அந்த கர்விங்ஸ் வந்து வந்துருச்சு எனக்கு. அது சுட சுட போடுறத பார்த்தோன்னே சரி ஓகே நீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டீ வந்து இன்றைக்கி குடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி எடுத்த டீ இதுதான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டீ இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன விளாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போட்டு ஆர்டரே வரல. 4 to 5 ஆர்டரே வரலங்க இன்றைக்கி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 2 ஆர்டர் தான் பார்த்துட்டு வர வழியில் அம்மா முள்ளங்கி கீரை இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த தாத்தா கிட்ட தான் கீரை வாங்குவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஊர் காய்கறிலாம் எடுத்துகிட்டு வருவார் இவர். எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சமாக இருந்தாலும் அவர் கடை சீக்கிரமாக விற்றுட்டு போயிடுவார். அவர்கிட்ட நல்லாயிருக்கும். இவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி நகரில் இருப்பார் இவர். கோஷி பாப்பா ஏந்திரு, டைம் போது பெரிய எழுந்துரு. மணி 7:15 ஆயிடுச்சு. ஏந்துடுறா, எழுந்துரு. எழுந்துக்கோ. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சரி ஏஞ்சிக்கோ. ஆமாம், உனக்கு என்ன வேணுந்திருக்கா சொல்லு. ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணுந்திருக்கா சொல்லுடி, சொல்லுடி. குட் மார்னிங் டி, குட் மார்னிங் டி. சரி ஏந்துக்கோ. இங்கே பாரு, ஏஞ்சிக்கோ. டைம் ஆகுது தங்கம். ஏந்திரடி, ஏஞ்சிருடி. ஏந்திரடி. இன்னும் ஜுரம் அடிக்குதா? ஜுரம் அடிக்குது. ஏய் ஜுரம் அடிக்கு. உடம்புல கதன்னு இருக்கு. அம்லோ ஜுரம் அடிக்குது. இல்லையே இல்லையே. நேற்று நல்லா மழுக்க நைட்டு காலையில் தலை குளித்தேன். நைட்டு வந்து நல்லா மழுக்க தலையில் எண்ணெயை வச்சு கொண்டை போட்டு வச்சுருக்காங்க. நல்லா தலையில் எண்ணெய் ஊறட்டணும். இங்கே ஏதோ முடியலாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஏதோ சொட்டை ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி. இல்லை அது என்னோடய தலையே அப்படி தான் இருக்கா, எனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு தெரியலே. பாப்பா அம்மாவுக்கு சொட்டை ஊந்துச்சாடி. பாப்பா பாப்பா பல்லு தெரியுது, பல்லு தெரியுது பாப்பா. சரி சொல்லிட்டு இப்போ எண்ணெயை வச்சுட்டு நல்லா எண்ணெய் நைட்டு தான் எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் வச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா மண்டையில் எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது. உடம்பு ஒரு மாதிரி கதன்னுக்கிற மாதிரி இருக்குது. பனியில் போயிட்டு வந்ததுனால அப்படி இருக்குது போல இருக்கு. ஓகே, தலையை வாரிட்டு இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை தான் இருக்குது. டீ குடிக்கிறதுக்குள்ளே சரி வாங்கிட்டு வந்த கீரையெல்லாம் கிள்ளிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கீரை அம்மா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் எழுத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து நான் ஊற வச்சுட்டு போகிறேம்மா. நான் சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுமா சாப்பிட்றதுக்குன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க அவங்களும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக இன்றைக்கி நான் அதை சாப்பிட்டேன்னா இல்லையான்றதை வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் பாருங்கள். பட் ஆனால் ஊரெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். ஊரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அம்மா நான் டீ போட்டு கொடுக்குமா அப்படின்னு சொன்னேன். டீ போடுறதுக்குள்ளே என்ன பண்ணேன், கீரை எல்லாம் வந்து டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா கீரையும் பருப்பு கீரை இருந்தது. அந்த பருப்பு கீரையெல்லாம் வந்து கிள்ளி முடிச்சிட்டேன் சுத்தமாக. பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆயாச்சு ஆயிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து பக்கத்தில் பாட்டி வீட்டில் போய் சொல்ல போயிருக்கா. ஸோ இவள் அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நானுமே 9 மணிக்கு ஷிஃப்ட் 9 to 12 போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் 12 மணிக்கு மேலே போவேன் நான். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போல்லாம் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிடி மட்டும் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா காலையில் டைமில் டிஃபன் செய்ய மாட்டாங்க அம்மா, லேட்டாக தான் செய்வாங்க. ஸோ நான் கிளம்புற டைமுக்கு எனக்கு அது டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அதுவே எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான் ஒரு படி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்கூலுக்கு அவள் போகிறாளா இல்லை நான் போகிறேன்னானே தெரில. பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மேடம் மட்டும் முன்னாடியே போய் கிளாஸ் ரூமில் நின்றுடுவாங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அகைன் டீ கடைக்கு வந்தேன். ஏன்னா ஆர்டரே போடலை. 9 மணிக்கு ஆன் பண்ணி 11 மணி வரைக்குமே 12 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் தான் பார்த்துருந்தேன். ரொம்ப வெக்ஸாகி அகைன் வந்தேன். வந்துட்டு ஒரு சமோசாவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி மால்ட்டு கேட்டேன். ராகி மால்ட் வந்து என்னோடய ஃபேவரெட்டு, எனக்கு மட்டும் இல்லை டாமுக்குமே ஃபேவரெட்டு. இந்த ஒரு ராகி மால்ட்டு குடிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருந்து நான் வந்து கொளத்தூர்லேருந்து ரெட்டில்ஸ் போவேன். ரெட்டில்ஸில் போய் டாமை பிக்கப் பண்ணி ரெட்டில்ஸ்லேருந்து நாங்கள் திருவள்ளூருக்கு போவோம் ஒரு ராகி மால்ட்டு குடிக்கிறதுக்கு. அது வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ் ஆதித்யா மார்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அது ராகி மால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாதாம் பால் கொடுக்குவான்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் பாதாம் பாலுமே சூப்பராக இருந்தது அவங்க போட்டு கொடுத்தது. ரொம்ப ஸ்வீட் கம்மியாக ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேங்க. அதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ராகி மால்ட்டோட ப்ரைஸே தான். இதுவும் 20 rupees தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட் வைஸ் ஓகே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லெமன் டீ குடித்தா 15 ரூபா, டீ குடித்தா 12 ரூபா. சரி எக்ஸ்ட்ரா இன்றைக்கி இது எப்படி இருக்குது குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பாதாம் பால் குடிச்சிருந்தேன். 20 ரூபாய்க்கு வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்து தான். ஏன்னா ஒன்று நிறைய இந்த வீனஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயில் காசுவாங்க. பாதாம் பால் அப்படின்னாவே என்னதான் இங்கே நல்லா இருந்து குடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வர்த்தான்னு கேட்டால் இது வர்த்தா இல்லை விபி மில்க் வர்த்தான்னு கேட்டால் நான் விபி மில்க் தான் சொல்லுவேன். ஏன்னா விபி மில்கில் அவ்வளோ சூப்பராக அப்படியே திக்காக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:10க்கு KFCயில் ஆர்டர் அசைன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு KFCக்கு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பே வந்து 11:30 மணிக்கு தான் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸே எடுப்பாங்க. பட் அவங்க சிஸ்டமேட்டிக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆர்டர் அசைன் ஆகிடுச்சு சொல்லி சொன்னாங்க. அந்த கறியெல்லாம் பாருங்கள், ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஃப்ரோசான் தான். யாருக்கெல்லாம் KFC சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்குமோ விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இதை பாருங்கள். அந்த சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐஸில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து ஷாப்பில் போடுறாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 10:10க்கு ஸ்டோருக்கு போனேன். 11:20 வரைக்கும் எனக்கு ஆர்டரே கொடுக்கல. அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஆர்டருக்குள்ளே என்ன இருக்குன்றதை பிரித்து பார்த்துடலாமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேன்சல் ஆகிருந்தது. அந்த சிக்கன் ரோல் எப்படி இருக்குன்றது தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், வெறும் ஒரே ஒரு பரோட்டா, அந்த ரெடிமேட் பரோட்டாக்குள்ளே ஒரே ஒரு பீஸ் சிக்கனை வச்சு அதில் அந்த சாஸை போட்டு டொமேட்டோ சாஸை போட்டு ஒரு மயோனீஸை போட்டு மேலே ஆனியனையும் அந்த ஒரு கோஸ்ட் தழன்னு நினைக்கிறேன் அதை மட்டும்தாங்க வச்சுருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வர்த்துன்றது எனக்கு தெரியல. ஓகே, இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போகிற வேலை இருந்தது. என்னென்னா ஒரு சின்ன ஒர்க்கு என்னோடய பர்சனலாக இருந்தது. என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் தான். யாருன்னா போடணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நியர்பை இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு டீட்டெயில்ஸுக்கு வந்து கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4%. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 போடுறீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்கீமை எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்மால் சேவிங் அக்கௌண்ட் தான். இது என்னால் முடிஞ்ச காசை வந்து அதில் போட்டு வைக்கலாம். ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது. ஆனால் இதுக்கு விட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறதா வேணாவான்ற ஒரு டபுள் கன்ஃபியூஷன்லேயே இருந்தது எனக்கு. ஏன்னா ஆர்டரே கிடையாது அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்றைக்கி பருப்புக்கீரை கடைஞ்சி சிக்கன் தொக்கு பண்ணி பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மைண்டு மாறிடுச்சு. இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போகலை, நல்லா தூங்கியாச்சு. நான் லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு கண்ணம்மாவும் இன்றைக்கி டியூஷன் போகாமல் மட்டை அடிச்சுட்டு வீட்டில் தான் உட்காந்து படித்தா. இன்றைக்கி ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதுனா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை பாய்.